So hi guys, Navikash and I am back with another video. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் எப்படி வேலை செய்யுது அண்ட் அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஐ பின் டெவலப்பிங் திஸ் ஏபிஐ ஃபார் த பாஸ்ட் 2 weeks. ஸோ இது வந்து என்ன ஏபிஐ அப்படின்னா வந்து ஐ எம் லேர்னிங் iOS டெவலப்மெண்ட் அண்ட் அதில் வந்து ஃபயர்பேஸ் வந்து யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஓன் கஸ்டம் பேக் அண்டே நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வந்தேன். அண்ட் அதோடைய விளைவு தான் வந்து இந்த ஒரு ஏபிஐ. ஓகேவா? அண்ட் இந்த ஏபிஐயில் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறது என்னென்னா இந்த இந்த செஷன் சைனப் இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து டோக்கனோட வேலை என்னது அண்ட் ஹவு டஸ் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஹெல்ப்ஸ் செக்யூரிங் அவர் சிஸ்டம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை நம்ம வந்து ப்ரோக்ராமட்டிக்கலாக பார்த்தோம்னா கண்டிப்பாக புரியும். பட் இங்கே எத்தனை பேர் நியூபீஸ் இருக்கீங்க எனக்கு தெரில. ஸோ அதனால் வாட் ஐம் கோயிங் டு டூ அப்படின்னா இந்த ப்ரோக்ராமட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம வந்து இன்னொரு வீடியோஸில் வச்சுக்கலாம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னா இந்த போஸ்ட்மேனில் நான் ஏற்கனவே வந்து ஐ பின் டெஸ்டிங் மை ஏபிஐஸ் அண்ட் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதை நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்தாலே யூ கேன் கெட் அ சென்ஸ் ஆஃப் ஹவு டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு ஃப்ளோவில் போவோம். ஓகே, லெட் அஸ் கோ இன் அ ஃப்ளோ. இது வேறு தூசியாக படியுது. ஓகே, ஸோ முதல்ல ஒரு ஆப் நம்ம வந்து டவுன்லோடு பண்ணுறோம் அப்படின்னா வாட் வி வில் சி. நான் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல வந்து சைன்அப் பண்ணுடா அப்படிமா. கரெக்டாக? சைன்அப் அப்படின்றது என்னது? ஒரு புது யூஸர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, அப்படி தானே? ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னுடைய டேட்டாபேஸ் டேபிள்ஸ். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து யூஸ் பண்ணது MySQL. நோ எஸ்கியூலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், பட் ஹியர் ஐ யூஸ் MySQL. ஓகே, ஸோ மொத்தம் எனக்கு வந்து 3 இது இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா செஷன்ஸுக்கு, இன்னொன்று வந்து என்னதுன்னா யூசர்ஸுக்கு. டாஸ்க்ஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா யூசர்ஸ் பண்ணுற ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு இது ரோ என்ட்ரி. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூசர்ஸ் தான் முதல்ல முக்கியமான ஒரு டேபிள். அதோட இது பார்த்தீங்க ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி, ஃபுல் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, யூசர் ஆக்டிவ், அப்புறம் வந்து லாகின் அட்டம்ஸு. இந்த எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 4 5 6 காலம் இருக்குது மொத்தம். இந்த 6 காலமும் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம வந்து இப்போ ஒரு புது அக்கௌண்ட் நம்ம வந்து சைன்அப் பண்ண போகிறோம் அப்படின்னா we will give this full name, we will give this user name and we will give this password. இமெயிலும் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நம்ம வந்து கொடுப்போம். பட் டு கீப் திஸ் ஏபிஐ சிம்பிள் இனஃப் நான் வந்து இமெயில் இப்போ நான் வந்து கொண்டு வரல. அப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா ஐ வுட் ஆல்சோ ஹாவ் டு கோட் ஃபார் இமெயில் வெரிஃபிகேஷன் அண்ட் அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வேலை. அதனால் நான் இங்கே இமெயில் நான் இங்கேருந்து கொண்டு வராமல் சும்மா நான் வந்து ஃபுல் நேமு அப்புறம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் இங்கேருந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். யூசர் நேம் மட்டும் வந்து இது பண்ணு, அப்புறம் அந்த ஃபுல் நேம் வந்து இது பண்ணு, அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுமா. ஸோ இந்த 3 ஃபீல்ட்ஸ்லேயுமே நம்ம வந்துட்டு அந்த டேட்டாவை நம்ம வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த சென்டுன்ற பட்டன் இங்கே நாட் சென்ட் சைன்அப்ன்ற பட்டன் இங்கே நம்ம வந்து இது பண்ணுவோம், தொடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு HTTP ரெக்வெஸ்ட் வந்து ஏபிஐ சர்வருக்கு போய் சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னோடய ஏபிஐ சர்வர் apiep.zeal.whatf அது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஏபிஐ சர்வர். அண்ட் இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் சைன்அப்புன்ற பட்டனை தொட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகேவா? எனக்கு நான் சைன்அப்புன்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து வச்சுருக்கேன் /users. ஓகேவா? /users சொல்லிட்டு நான் ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து இஃப் யூ டோன்ட் நோ திஸ் போஸ்ட் மெத்தட், கெட் மெத்தட்னா எனக்கு என்னென்னு தெரியாது, டெலிட் மெத்தட்னா எனக்கு என்னென்னு தெரியாது, ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் என்ன சொல்கிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் URL இஸ் அப்படின்னா அதுக்கு நான் இந்த வீடியோவில் பேசவா அடுத்த வீடியோவில் பேசவா? ஏன்னா இதெல்லாம் தான் வந்து பேசிக்ஸ். நீங்கள் வந்துட்டு இஃப் யூ நீட் டு லேர்ன் அபவுட் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் யூ ஷுட் அட்லீஸ்ட் நோ வாட் போஸ்ட், கெட் அண்ட் பேட்ச் அண்ட் ஆல். அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கோ சர்ச் அபவுட் இட். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் இதை வந்து கண்டுபிடிப்பீங்க. பட் இந்த வீடியோ இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு தட். நான் வந்து போஸ்ட்டை பற்றி பேச போகிறது கிடையாது, கெட்டை பற்றி பேச போகிறது கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு நோ தீஸ் திங்ஸ் டு லேர்ன் திஸ் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஓகே, ஸோ எனக்கு இந்த எண்ட் பாயிண்ட் வந்து பேசிக்கலாக வந்து என்னன்னா /users. ஓகேவா? இந்த V1 அப்படின்றது வந்து என்னென்னா வெர்ஷன் 1. நீங்கள் ரேப்பிட் ஏபிஐஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஏபிஐ வெர்ஷனிங்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இது வச்சுருப்பான். எல்லா ஏபிஐஸுக்குமே வந்து ஏபிஐ வெர்ஷனிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சிம்பிளாக இந்த லிங்க்டின் ஏபிஐ பார்த்தோம் அப்படின்னா வி வில் ஃபைண்ட் திஸ் வெர்ஷன். ஓகேவா?
ஸோ லைக் என்ன வெர்ஷன் நீ வந்து யூஸ் பண்ணுற, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அப்படின்ட்டு சொல்லிட்டு. இது வந்து என்னதுன்னா ரெஸ்ட் ஏபிஐயில் ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் ஏபிஐ வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். ஏபிஐ வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வாட் இஸ் ஏபிஐ வெர்ஷனிங், ஹவு டு மேனேஜ் த வெர்ஷன்ஸ்னு சொல்லிட்டு போஸ்ட்மேனே வந்து டாக்குமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த /v1ன்றது என்னோட ஏபிஐயோட வெர்ஷன் 1 அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அப்போது இந்த எண்ட் பாயிண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த கடைசியில் ஸ்லாஷில் என்ன முடியுதோ அதான் வந்து எண்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த /users தான் வந்து என்னுடைய எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஓகே, இந்த ஒரு எண்ட் பாயிண்ட்டில் நான் வந்து இஃப் ஐ கிவ் அ போஸ்ட் ரெக்வஸ்ட் ஐ நீட் டு பாஸ் இன் அ பாடி. ஓகே, இங்கே வந்து ஃபுல் நேமு, அப்புறம் யூசர் நேம், அப்புறம் வந்து பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு JSON ஃபீல்ட்ஸ் நான் இங்கே வந்து கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் இந்த ஹெட்டர்ஸில் நீங்கள் பெருசாக ஒன்றும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. அது பை டிஃபால்ட்டாக என்ன இருக்குதோ அதுவே வந்து இட் இஸ் என்ன சொல்கிறது இனஃப். பட் பாடியில் வந்து யூ நீட் டு என்ன சொல்கிறது பாஸ் இன் த JSON டேட்டா. அண்ட் நீங்கள் JSON டேட்டாவை பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் டைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷன் /JSON சொல்லிட்டு உங்களுக்கு அது மாறிடும். இப்போ நீங்கள் இது கொடுக்கல அப்படின்னா, ஓகே, நீங்கள் இதை வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் டைப்புன்றது சொல்லிட்டு அந்த ஒரு ஹெட்டரே உங்களுக்கு வந்து இருக்காது. இது நீங்கள் வந்து கொடுத்தால் மட்டுமே யூ கேன் ஃபைண்ட் திஸ் கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் /JSON. ஸோ இது வந்து நீங்கள் எதோட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம்லாம் இருக்குதுல்ல, அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போது போஸ்ட்டில் தான் நீங்கள் இந்த ஸோ அதை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்க. போஸ்ட்டில் சென்ட் பண்ணும்போது அதோட கண்டென்ட் டைப் வந்து எப்படி இருக்கும்னா அப்ளிகேஷன் JSON அது வந்து இருக்காது. அது எப்படி இருக்கும்னா கண்டென்ட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு www ஸோ லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் டேட்டான்னு இருக்குதா, இந்த மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா வந்து ஏதாவது ஒரு ஃபைல் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ இந்த ஒரு கண்டென்ட் டைப் அது ஃபாலோ பண்ணும். அல்லது நார்மலாக வந்துட்டு ஃபார்ம் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும்ல, டெக்ஸ்ட் ஃபீல்டு அல்லது வந்துட்டு இந்த இது இருக்குல்ல பட்டன்ஸு, அதுக்கெல்லாமே வந்துட்டு இந்த x-www-form-url என்கோடர் இந்த ஒரு ஃபார்மேட்டில் போகும். அங்கே நீங்கள் வெப்பில் பண்ணுற ஃபார்மோட போஸ்ட்டும் இந்த கண்டென்ட் அப்ளிகேஷன் JSON சம்மந்தம் கிடையாது. அதோடைய கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த இது என்ன சொல்கிறது ஐதர் இது ஆர் இது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே பாடியில் நம்மளோட JSON நம்ம போட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே JSON போடலன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு JSON நம்ம வந்து போடாமல் சென்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட் டைப் நாட் செட் டு JSON. இங்கே வந்து இதான் விஷயம். ஓகேவா? ஸோ இது நான் வந்து ஹவ் ஐ பில்ட் அப்படின்னா கீப்பிங் இன் மைண்ட் அபவுட் த என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போது நார்மலாக நீங்கள் எந்த ஒரு பப்ளிக் ஏபிஐயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இந்த ஸ்டேட்டஸ் இது இருக்குல்ல, உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான அந்த ரெஸ்பான்ஸ்லாம் வருமோ அந்த மாதிரி வந்து சிமுலேட் பண்ணி நான் எவ்வளோவுக்கு எவ்வளோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருக்கேன். பட் இதோட இம்ப்ரூவ் பண்ணலாம், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ஆன் அ பேசிக் லெவல் திஸ் இஸ் ஹவ் எவ்ரி ஏபிஐ வில் ஒர்க். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ எரர் ஹேண்ட்லிங்கிறது வந்து ஏபிஐயில் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து JSON ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து இது பண்ணல அப்படின்னா அதுக்கு ஒரு எரரை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ சம்திங் லைக் எல்லா விஷயத்துக்குமே வந்து யூ நீட் டு ஹேண்டில் த எரர்ஸ் டு பக்காவாக வந்து பில்ட் த ஏபிஐ. ஸோ இங்கே நம்ம வந்து JSON ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணாத போது என்னாச்சுன்னா நம்மளுக்கு இங்கே வந்து கண்டென்ட் டைப் நாட் செட் டு JSON நம்மளுக்கு இங்கே வந்து காட்டுது. ப்ளஸ் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து JSON ஆப்ஜெக்ட் வந்து உண்டு, பட் நம்ம சும்மா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் நம்ம இங்கே வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா request body is not valid JSON. ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே இது வேலிட் JSOன்னு இது வந்து இட்ஸ் நாட் வேலிட் JSON வந்து சொல்லக்கூடாது, லைக் எம்டி JSOன்னு சொல்லலாம். பட் அகெயின் இதில் வந்து சம்திங் ஒரு கைண்ட் ஆஃப் எரர் வந்து இருக்குதுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபுல் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம இங்கே வந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு யூசர் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் நம்மளுக்கு இங்கே வந்து காட்டுது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் ஐடி ஃபுல் நேம் அப்புறம் வந்து யூசர் நேம். இதில் ரெஸ்ட் ஏபிஐயில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம்னா நம்ம வந்து என்ன நம்ம பண்ணோமோ அதை மறுபடியும் வந்து யூசருக்கு சென்ட் பண்ணணும் இந்த மாதிரி டேட்டாவில். புரியுதா? இப்போ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் அ யூசர். நான் மொட்டையாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா யூசர் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் சொல்லிட்டு நான் இங்கே நான் விட்டுருக்கலாம், டேட்டாவை நான் வந்து எம்டியாக வச்சுருக்கலாம். பட் இங்கே டேட்டாவில் நான் வந்து கிரியேட் பண்ணணும் அதை நான் மறுபடியும் நான் வந்து யூசருக்கே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அன் ஏபிஐ ஸ்டாண்டர்ட், ஏபிஐ இன் த சென்ஸ் ரெஸ்ட் ஏபிஐ ஸ்டாண்டர்ட். ஸோ இதெல்லாமே ஸோ நீங்கள்லாம் வந்து ஒரு நீங்கள் இது பண்ணும்போது செய்யணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூசர்ஸில் செலக்ட் டேட்டா பண்ணோம்னா இப்போ நம்ம வந்து பண்ண யூசர் இங்கே வந்துட்டான். அண்ட் ஆல்சோ நீங்கள் பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணாமல் சும்மா வந்து பிளெயின் பாஸ்வேர்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தட்ஸ்
ஒன் ஆஃப் த worst திங்ஸ் தட் எனிபடி குட் டூ. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டை ஹேஷே பண்ணாமல் நீங்கள் வந்து ராவாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இப்போ டேட்டா பிரீச் ஆச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை எவனாலும் வந்து பார்த்து அட்டை போட்டுக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ப்ளீஸ் ஹேஷ் த பாஸ்வேர்ட் பிஃபோர் சேவிங். அண்ட் ஆல்சோ ஹேஷிங்க்கு வந்து நீங்கள் MD5 SHA-256 அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் நாட் என்ன சொல்கிறது கன்சிடர் டு பி சேஃப். பாஸ்வேர்டுக்குன்னே வந்துட்டு செய்யப்பட்ட ஒரு ஹேஷிங் அல்காரிதம் தான் வந்து என்னென்னா ப்ளோஃபிஷ், டீக்ரிப்ட். ஓகேவா? அது வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் இப்போ PHPலலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஹேஷ்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து பை டிஃபால்ட்டாக சால்ட்ன்ற ஆப்ஷன் அதை வந்து எனேபிள் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஹேஷை ஜென்ரேட் பண்ணுறதுக்கே இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் வந்து MD5லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபாஸ்ட் நேச்சர். அதனால தான் அது வந்து ரெயின்போ டேபிள் ஈஸியாக அவங்க வந்து பில்ட் பண்ணிடுவாங்க அதை வச்சு. பட் இங்கே அப்படி கிடையாது. பீக்ரிப்டில் வந்து பாஸ்வேர்டை வந்து ஹேஷ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரெயின்போ டேபிள் வித் தட் சால்ட் எனேபிள்ட் என்ன சொல்கிறது நியர்லி இம்பாசிபிள். ஸோ அதனால தான் வந்து ஆல்வேஸ் யூஸ் சம் அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது கிரிப்டோகிராஃபிக் ஹேஷிங் ஃபங்க்ஷன் டு ஹேஷ் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் நாட் ஸ்டோர் இட் அஸ் என்ன சொல்கிறது சிம்பிள் ஆர் பிளெயின் பாஸ்வேர்டு இந்த டேட்டா பேஸ். ஏன்னா இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் வந்து ஆட்டையே இப்போ வந்து யாராவது வந்து இதை வந்து ஆட்டையை போட்டாங்கன்னாலும் இந்த பாஸ்வேர்டை அவங்களால பார்க்க முடியாது. கிராக்கும் பண்ணுறதுக்கு நியர்லி இம்பாசிபிள். லைக் இம்பாசிபிள்லாம் சொல்லலை, பட் நியர்லி இம்பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஆத்தென்டிகேஷனில் உள்ள மொதல் ஸ்டெப்பை நம்ம வந்து முடிச்சிட்டோம், விச் இஸ் சைன் அப். ஓகேவா? ஒரு புது யூஸரை இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன செய்ய சொல்லுவாங்க? ஒரு புது யூஸரை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுறாம்மா, அப்படி தானே? லாகின் பண்ண சொல்லுவான். லாகின் அப்படின்றது என்னது? அந்த இப்போ நீ உள்ளுக்குள்ளே வர யூஸர் வந்து நீதானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து லாகின் அப்படின்றது. இப்போது இந்த டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷனில் உள்ள ஒரு சிறப்பம்சமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தடவை யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தா போதும். அடுத்த வாட்டி வர நம்மளுக்கு வந்து மறுபடியும் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து யூடியூப்குள்ளே போனீங்கன்னா, நான் ஒரு வாட்டியும் வந்து யூடியூப்குள்ளே போகும்போது எனக்கு அது என்ன சொல்கிறது ஒரு வாட்டியும் வந்து எனக்கு வந்து என்னோட இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கல. கரெக்டாக நான் என்றைக்கோ ஒரு தடவை நான் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் நான் போகிற அடுத்த வாட்டி நான் போக எனக்கு இட் இஸ் ஓப்பனிங் லைக் என்ன சொல்கிறது இட் இஸ் ஸோ சிம்பிள். எனக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கல. அதுக்கான காரணம் வந்து என்னென்னா இட் இஸ் மெயின்டைனிங் எ செஷன் ஃபார் மீ. ஒரு செஷன் எனக்கு இது வந்து மெயின்டைன் பண்ணுது. அண்ட் அந்த செஷன் தான் வந்து இட் இஸ் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தீஸ் திங்ஸ். ஸோ அது வந்து எப்படி பாசிபிள் வித் தீஸ் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல சைன் அப் முடிச்சிட்டோம். அண்ட் ஸ்டெப் 2 டு கிரியேட் அ செஷன். இப்போது இந்த செஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த யூசர் நேமையும் இந்த பாஸ்வேர்டையும் நம்ம வந்துட்டு இந்த பாடியில் சென்ட் பண்ணணும். இதை நான் ஆல்ரெடி ஒன் டைம் நான் அதை வந்து இது பண்ணி பார்த்துருக்கேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதோடைய இது நீங்கள் அப்படியே மறந்துடுங்க. இது இல்லைன்னு நீங்கள் இதை மறந்துடுங்க. இதை நான் கூட இல்லை இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் டோன்ட் லுக் அட் திஸ். ஓகே, இப்போது டு மேக் அ செஷன், ஓகே சிம்பிள். இதோடைய எண்ட் பாயிண்ட் வந்து /sessions. நான் எண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது வந்து எல்லா ஏபிஐஸுக்கும் இந்த எண்ட் பாயிண்ட் தான் இருக்கும்னு கிடையாது. இது நான் வச்ச பேர். இந்த /users அப்புறம் வந்து இந்த /sessions எல்லாமே நான் வச்ச பேர். இப்போது நீங்கள் வேறு ஒரு சில ஏபிஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பேர் வச்சுருப்பான். இது பேசிக்கலி எப்படின்னா வந்து வேரியபிள் நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான். ஒருத்தனும் வேரியபிள் வந்து ஒரு மாதிரி வந்து நேம் பண்ணுவான். எல்லாருமே வந்து வேரியபிள் ஒரே மாதிரி நேம் பண்ணால் தென் அது சாத்தியம் கிடையாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏபிஐயோடைய எண்ட் பாயிண்ட். ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ன்றது எல்லாமே வந்து ஒரு ஃபேன்சி டேர்ம் டு பேசிக்கலி சே தட் URL. ஓகேவா? அந்த URL தான் அவனுங்க வந்து ஏபிஐ உடைய அந்த எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவானுங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏபிஐயோடைய எண்ட் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கெட்டுக்கு போவோம். ஸோ இங்கே வந்துட்டு லெட்ஸ் சி HTTP. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ்ன்னு இருக்குதா, இதுதான் வந்து அவங்க எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்கங்க. புரியுதா? இந்த /get LinkedIn -profile இதுதான் எண்ட் பாயிண்ட் பேசிக்காக. இது வந்து நம்ம URIன்னு சொல்லிக்கலாம். URLன்னு ஒன்று இருக்குது, URIன்னு ஒன்று இருக்குது. URL அப்படின்னா டொமைன் நேமோட சேர்த்து முழு URL தான் வந்து URL. URI அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா டொமைன் நேம் இல்லாமல் அந்த பாத் மட்டும் வந்து URI. அந்த பாத்தை தான் இவனுங்க ஏபிஐயில் எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவானுங்க. புரியுதா?
அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க்ன்றது என்னது பேசிக்காக யூஆர்எலோட பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த ஏபிஐயும் யூஆர்எலும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்கள் வெப்பில் பார்க்குறது நீங்கள் வந்து வெப்பில் பண்ணுற அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன வெப் உங்களுக்கு வந்து HTML உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கும், இது உங்களுக்கு JSON வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். பெரிய பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. பட் இந்த REST APIஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அது ஃபாலோ பண்ணும். வேறு நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் வெப் API அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் அதை வந்து படிச்சுட்டு போயிடலாம். சப்ப மேட்ரு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக இது. அப்புறம் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த என்ன சொல்கிறது HTTP ஹெட்டர்ஸ். இது பேசிக்காக கீ கொடு, ஹோஸ்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து என்னதுன்னா HTTP ஹெட்டர்ஸை பற்றி பார்ப்போம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்புறம் நம்ம வந்து இதெல்லாமே கெட்டு, அப்புறம் இதெல்லாமே வந்து போஸ்ட்டு. இதில் வந்து ஒன்று மட்டும் போஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நேம் வைக்கிறது எல்லாமே வந்து அவனாக வைக்கிறது தான். இது நம்மளுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கலாம். செஷன்ஸுக்கு பதிலாக நான் விகாஷன் வைக்கணுமா என் பேரை வச்சுக்கலாம். பட் அது வந்து ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாது. அது கொஞ்சம் சில்லியாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி எவனும் பண்ண மாட்டான். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா we are going to login. இப்போ வந்து we have created a user called இது and that password called இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to login. அதுதான் வந்து இந்த create session. ஓகேவா? இப்போ நான் அதை சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு புது செஷன் வந்து எனக்கு என்ன இருக்குதுன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, இங்கே வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் கோடுன்னு நான் ஒன்று வந்து கொடுத்துருப்பேன். கரெக்டாக அந்த ஸ்டேட்டஸ் கோடு வந்து இதுலேயும் 201 என்னது 201 தான் இருந்துச்சு. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு இட் இஸ் 201. அப்போது இந்த ஸ்டேட்டஸ் கோடுன்றது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதான் பேசிக்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பட் இஃப் யூ டோன்ட் நோ 201ன்றது வந்து பேசிக்கலி என்னதுன்னா அந்த சக்ஸஸ் கோடு. அண்ட் இன் ஸ்பெசிஃபிக் 201ன்றது சக்ஸஸ்ஃபுல் க்ரியேஷன். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் இந்த 201 இஸ் த கோட் டு ஷோ தட். எப்படி வந்து 404ன்றது வந்து நாட் ஃபவுண்டோ அதே மாதிரி இஃப் யூ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் சம்திங் தென் இட் இஸ் 201. ஸோ இட் இஸ் தேட் சிம்பிள் அஸ் தட். இதில் வந்து என்ன சொல்கிறது கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கே வரோம். இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணிட்டோம். we have our access token, we have our refresh token. என்னது access token, என்னது refresh token, என்னது இந்த எக்ஸ்பைரி, இதோட எக்ஸ்பைரி என்னது, எனக்கு ஒன்றுமே புரியலையே. வெல் பார்ப்போம். ஸோ இந்த ஒயிட் போர்டுக்கு போய்ப்போம். ஸோ access token, refresh token சொல்லிட்டு மொத்தம் 2 விதமான டோக்கன்ஸ் இருக்குதுங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல ஒரு தடவையும் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம வந்து சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அப்போது ஒரு தடவை யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அதுக்கு எப்படி தெரியும் நம்ம தான் வந்து லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? கண்டிப்பாக த சர்வர் வுடன்ட் நோ. ஏன்னா HTTP இஸ் அ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால். ஓகேவா? அதை நீங்கள் கோ சர்ச் இட் அப். HTTP இஸ் அ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால் which means the server doesn't keep any data between requests. This means that each HTTP request is independent and doesn't relate to the previous request. Okay, for an example, if a client requests the first 10 user records and then the next 10, a stateful protocol would remember the client's position in the result set and respond accordingly. Super example. Perfect. அதாவது என்ன சொல்கிறான்னா, நான் உன்ட்ட 10 ரெக்கார்டை கேட்குறேன், அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஒரு 10 ரெக்கார்டை கேட்குறேன். ஆனால் அது ரெண்டுமே வேறு ரெக்வெஸ்ட்டு. இப்போது HTTP ஸ்டேட்ஃபுல்லாக வந்து இருந்துச்சுன்னா நான் முதல்ல எங்கே நான் விட்டு போனேனோ அந்த 11ஆவதுலேருந்து எனக்கு வந்து இது வந்து கொடுக்கணும். ஆனால் அது அப்படி கொடுக்காது. ஏன்னா HTTP இஸ் அ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால். ஒரு ரெக்வெஸ்ட்டுக்கும் இன்னொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது அந்த ஸ்டேட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணியே வைக்காது. நீ யார் எனக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்கா அப்படின்றத வந்து அது பேசிக்கலி அது வந்து ப்ரிசர்வ் பண்ணியே வைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அப்போது ஹவு வுட் த சர்வர் நோ நான் தான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன்ட்டு? யூசர் நேம் பாஸ்வேர்டே நான் வந்து கொடுக்காம நான் 2வது வாட்டி நான் வந்து லாகின் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து உள்ளே போனேன்னா how would it know that I am the one who is coming in? கரெக்டாக கேள்வி. அப்போது இதுதான் வந்துட்டு என்னென்னா அந்த டோக்கனுடைய முக்கியமான வேலை. இஃப் யூ நோ வாட் குக்கீஸ் ஆர், உங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகேவா? இஃப் யூ நோ வாட் குக்கீஸ் ஆர் அண்ட் இஃப் யூ ஹவ் டெல்ட் வித் தி செஷன் ஐடிஸ் வெப்பில், இது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டியும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் வந்து போயிட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக வாட் ஐ கேன் டூ அப்படின்னா இதுதான் என்னோடய ஆப்னு வச்சுப்போம். ஓகேவா? என்னோடய ஆப்புக்குள்ளே நான் உள்ளே போகிறேன் அண்ட் இது வந்து என்னோடய சர்வர். ஓகே, திஸ் இஸ் மை சர்வர் அண்ட் திஸ் இஸ் மை ஆப்.
இப்போ நான் ஒரு தடவை நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்காம நான் முதல் வாட்டி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தப்ப ஓகேவா, ஃபஸ்ட்லேருந்து நம்ம வருவோம். ஓகேவா, இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து லாகின் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் பட்டனை நான் வந்து தொட்டது அடுத்த செகண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த யூசர் நேமும் இந்த பாஸ்வேர்டும் எனக்கு சர்வர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணும் சர்வர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஓகேவா இல்லையான்ட்டு. இஃப் இட் இஸ் ஓகே தென் இந்த சர்வர் வந்து என்ன பண்ணும்னா இட் வில் சென்ட் அன் ஆக்சஸ் டோக்கன். ஓகேவா, இட் வில் சென்ட் அன் ஆக்சஸ் டோக்கன் ACCESS. இதை நான் வந்து டைப்பே பண்ணிடுறேன். அண்ட் ரிஃப்ரெஷ் டோக்கன். ஓகே, ஸோ நீ வந்து லாகின் பண்ணிட்ட. ஓகே, அடுத்த வாட்டி நீ வரும்போது எனக்கு உன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவையில்லை, இந்த ஆக்சஸ் டோக்கனை மட்டும் கொடு, நீ யாருன்னு நான் அதை கண்டுபிடிச்சிக்கிறேன். அவ்வளோதான் கான்செப்ட். சிம்பிளாக புரியுதா? சிம்பிள், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நீ ஒன் டைம் மட்டும் நீ வந்து எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான், நான் உனக்கு ஒரு டோக்கன் தரேன். அடுத்த வாட்டி வரும்போது இந்த டோக்கனை வச்சுட்டு உள்ளவா, நீ எனக்கு யாருன்னு தெரியும். இவ்வளோதாங்க பேசிக்காக கான்செப்ட்டு. ஸோ நம்ம அடுத்த வாட்டி நம்ம வந்து ஆப்புக்குள்ளே போகும்போது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுன்ற அந்த ஒரு பேஜையே நம்ம வந்து பார்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போயிடுவோம். ஏன்னா இந்த ஆக்சஸ் டோக்கனை சென்ட் பண்ணுறது நம்ம கிடையாது. நம்ம வந்து கைப்பட வந்து உட்காந்து ஆக்சஸ் டோக்கனை ட்ரை பண்ணிருக்க மாட்டோம். அது இது இருக்குல்ல, அந்த ஆப்பே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடும்னா அந்த ஆக்சஸ் டோக்கனை சென்ட் பண்ணிடும். அண்ட் அந்த வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் எல்லாமே வந்து பக்காவாக நம்மளுக்கு வந்து நடந்துடும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒன் டைம் மட்டும் நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம இன்னொரு வாட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்றதுக்கான காரணம் திஸ். ஒன் டைம் நம்ம வந்து டோக்கனை நம்ம வந்து இது பண்ணிட்டா போதும், மறுபடியும் இந்த ஆப்பே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடும்னா அந்த டோக்கனை வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணி வேலிடேஷனுக்கு வந்து இது பண்ணிடும். ஸோ சரி, இந்த ஆக்சஸ் டோக்கன் புரியுது. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சஸ் டோக்கன் வந்து ஸோ நமக்கு வந்து இதாகுது. ரெஃப்ரெஷ் டோக்கன்னா என்னது, அதோட வேலை என்னது? சிம்பிள். ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி திங்குங்க. ஆக்சஸ் டோக்கனோடைய எக்ஸ்பைரி வந்துட்டு லைக் ரொம்ப கம்மியாக இருக்கும். இன் மை கேஸ் ஐ ஹவ் கெப்ட் இட் to 20 minutes. வெறும் 20 நிமிஷம் தான் என்னோடய ஆக்சஸ் டோக்கனுடைய எக்ஸ்பைரி. ஜஸ்ட் 20 minutes. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 seconds which is 20 minutes. ஏன்டா இவ்வளோ கம்மியாக வச்சுருக்கா? அப்போ வந்து 20 நிமிஷம் கழிச்சு உட்காந்து யூசர் மறுபடியும் வந்துட்டு லாகின் பண்ணிருப்பானான்னு கேட்டால் நோ. யூசருக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐடியாவே இருக்காது. இந்த 20 நிமிஷத்தில் இந்த ஆக்சஸ் டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அப்போது ஆனதுக்கப்புறம் பட் இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் ஒன்று இருக்குதுல்ல, அதோடைய எக்ஸ்பைரி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இன் மை கேஸ் ஐ ஹவ் கெப்ட் இட் அப் டு லைக் இது என்னது, இது எவ்வளோ செகண்ட்ஸ், இதை வந்துட்டு அப்படி நம்ம வந்து செகண்ட்ஸ் டு டேஸாக போட்டு பார்த்தோம்னா தெரியும். 14 days, லைக் 2 weeks. ஓகேவா, ரெஃப்ரெஷ் டோக்கனுடைய எக்ஸ்பைரி வந்துட்டு 2 weeks, இது 20 minutes. அப்போது இங்கே வந்து லாஜிக் என்னன்னா, எனக்கு ஒரு வாட்டியும் 20 நிமிஷத்துக்கு ஒருக்க ஆக்சஸ் டோக்கன் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படா மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் டோக்கனை வச்சு. ரெஃப்ரெஷ் டோக்கனுடைய ஸோ அதோட இந்த எக்ஸ்பைரி வந்துட்டு இட்ஸ் அப் டு லைக் 2 weeks. கரெக்டாக? அப்போது நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆக்சஸ் டோக்கனுடைய இந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனை வச்சு நான் மறுபடியும் ஒரு என் பாயிண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் நான் சென்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஆக்சஸ் டோக்கனும் ரெஃப்ரெஷ் டோக்கனும் புதுசாக எனக்கு ஜென்ரேட் ஆகிடும். புரியுதா? புது ஆக்சஸ் டோக்கன் அண்ட் புது ரெஃப்ரெஷ் டோக்கன். அப்போது அந்த ஆக்சஸ் டோக்கனோட இந்த எக்ஸ்பைரியுமே எனக்கு மறுபடியும் வந்து ரீசெட் ஆகிடும் பேக் டு த 20 minutes அண்ட் மறுபடியும் பேக் டு 14 days. இதுதான் கான்செப்ட். எதுக்கடா ஆக்சஸ் டோக்கனை சும்மா அந்த மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் இது கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் த செக்யூரிட்டி இஷ்யூ. இப்போது ஆக்சஸ் டோக்கனை வந்துட்டு எவனோ ஒருத்தன் திருடிட்டான். கண்ட ஆப்பை நீங்கள் வந்து ஏற்றிட்டீங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்பை நீங்கள் வந்து ஏற்றிட்டீங்க, வைரஸ் இருக்குது, மால்வேர் இருக்குது அப்படின்னா, அந்த மால்வேர் வந்து பேசிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஆக்சஸ் டோக்கனை வந்து ஆட்டையை போட்டுரும். இஃப் இன் கேஸ் நான் ஆட்டையை போட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன், நான் அப்படி ஆட்டையை போட்டுச்சு அப்படின்னா யாருனாலுமே இந்த ஆக்சஸ் டோக்கனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு சைட்லேருந்து. அப்போது அவங்க இந்த ஆக்சஸ் டோக்கனை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, தே கேன் பேசிக்கலி லோட் யுவர் செஷன். உங்கள் செஷனை அவங்க வந்து லோட் பண்ணிடுவாங்க. அப்போது லைக் அப்போது வந்துட்டு இந்த ஆக்சஸ் டோக்கனுடைய வேலிடிட்டி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் செஷனை அவங்க வந்து 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம்.
யூ வுட் நாட் நோ. அவங்க அதை வச்சு என்னாலும் பண்ணலாம். ஸோ அதனால ஆக்சஸ் டோக்கனோட இந்த எக்ஸ்பைரியை வந்து ரொம்ப நம்ம வந்து கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு வாட்டியை நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும்போது இது கொஞ்சம் வந்து செக்யூர்டாக இருக்கும். யாராலையுமே அந்த ஒரு ஆக்சஸ் டோக்கனை வச்சு தே கேனாட் என்ன சொல்கிறது ஹேக் ஸோ மச். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா லாக் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் வந்து என்னென்னா, நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சஸ் டோக்கனுடைய வேலிடிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இட் வில் பி பேசிக்கலி என்ன சொல்கிறது டெஸ்ட்ராய்டு. அதை நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக இந்த ஆக்சஸ் டோக்கன் அப்புறம் வந்து இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனுடைய கான்செப்ட்டுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to log out. நான் சொன்னேன்ல, நம்ம எதுக்கு பேசிக்கலி நம்ம வந்து லாக் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ தட் நோ அதர் யூசர்ஸ் கேன் யூஸ் அவர் செஷன். இப்போ இந்த ஆக்சஸ் டோக்கனை எவனாவது ஒருத்தன் ஆட்டையே போட்டால் கூட நம்ம லாக் அவுட்டை தொட்டுட்டோம்னாலே இந்த ஆக்சஸ் டோக்கனோட வேலிடிட்டி வந்து முடிஞ்சு போயிடும். அண்ட் அதை வச்சு அவனால் எதுவுமே செய்ய முடியாது. புரியுதா? இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா we can look at this. இப்போ வந்து I have this செஷன். இப்போ நான் ஒரு புது செஷன் நான் வந்து க்ரியேட் பண்ணல, அதுதான் இது. இப்போ இந்த செஷனை நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா I'm going to log out which will basically remove this entry from this table. Just take a look at it. இப்போ நான் வந்து கிரியேட் செஷனுக்கு வந்து என்னோடய செஷன் ஐடி 12. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும், இதுதான் வந்து என்னுடைய எண்ட் பாயிண்ட்டு /sessions/ அந்த செஷன் ஐடி. இதை நான் போட்டதுக்கப்புறம் என்னுடைய ஆத்தரைசேஷன்னு சொல்லிட்டு ஹெட்டர் ஒன்று இருக்கும். ஓகேவா? there is a header called authorization. அண்ட் இந்த ஆத்தரைசேஷனில் நம்ம என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆக்சஸ் டோக்கனை பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஆக்சஸ் டோக்கனை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஏன் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து லாக் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான். ஓகேவா? ஏன்னா யாருனாலுமே வந்துட்டு இந்த ஒரு செஷனை வந்து லாக் அவுட் பண்ணிட முடியாது. யார் லாகின் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து லாக் அவுட் பண்ண முடியும். சும்மா வந்து கண்டவே வந்து உட்காந்து வந்து லாக் அவுட் பண்ணிருக்க முடியாது. அப்படி தானே? இதை நான் கரெக்டாக போட்டேனா? இப்போ தான் கரெக்டாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த செஷன் ஐடி 12 வந்து இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை யாராலையுமே ஈஸியாக வந்து லாக் அவுட் பண்ணிட முடியாது. அது அப்படின்னா வந்துட்டு செக்யூரிட்டியே கிடையாது இதில். அப்போது யார் லாகின் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து லாக் அவுட் பண்ணணும். அப்போ யார் லாகின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து இது பண்ணுறதுன்னா லைக் உன்னோட ஆக்சஸ் டோக்கனை போடு. ஸோ தட் த சர்வர் நோஸ் இட் இஸ் யூ ஹூ இஸ் ட்ரைங் டு லாக் அவுட். ஸோ அதனால் வந்துட்டு இந்த செஷன் 12 அண்ட் இந்த ஆக்சஸ் டோக்கனை போட்டோம் அப்படின்னா இட் வில் பேசிக்கலி செக் இந்த ஐடி 12ல் இந்த ஆக்சஸ் டோக்கன் இருக்குதான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா லாக் அவுட் பண்ணுறது நீ தான் சொல்லிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாக்ட் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ நான் வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா லாக்ட் அவுட்டு. இப்போ நான் மறுபடியும் இதை நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா தேர் இஸ் நோ ரோஸ். இப்போது ஜஸ்ட் இமேஜின் இதே ஆக்சஸ் டோக்கனை வச்சு இஃப் ஹேக்கர் இஸ் என்ன சொல்கிறது ஹீ இஸ் டூயிங் சம்திங் அப்படின்னா ஹீ காண்ட். ஏன்னா இங்கே அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இப்போ யூ ஹேவ் லாக்ட் அவுட். இங்கே வந்து அது இல்லவே இல்லை. ஸோ தட் த செஷன் பிகம்ஸ் இன்வேலிட். புரியுதா? இதனால தான் வந்து அக்கௌண்ட் ஹேக் ஆச்சுன்னா முதல்ல வந்து லாக் அவுட் பண்ணுறான்னு பாருங்க. அதுக்கான காரணம் இதுதான். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்னதுன்னா ரிஃப்ரெஷ் செஷன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு செஷன் இருக்கணும். அப்படி இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம போய் ஒரு செஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் கிரியேட் அ நியூ செஷன் அண்ட் இந்த செஷனோட ஐடி வந்து 13 அண்ட் இங்கே நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா வி ஹேவ் அ நியூ செஷன். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த ரெஃப்ரெஷ் செஷனோட வேலை என்னென்னா ஆக்சஸ் டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா தென் இதை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பைரேஷன் மறுபடியும் ரீசெட் ஆகிடும். ஓகே, அது மட்டும் ஆகாது, ஆக்சஸ் டோக்கனும் வந்து புதுசாக நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும், ரெஃப்ரெஷ் டோக்கனும் புதுசாக நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சஸ் டோக்கன் 20 நிமிஷத்துக்கு நான் அந்த வீடியோனால தெலுக்க முடியாது. அதனால் நான் வந்து ஐம் கோயிங் டு டூ அ ஸ்மால் எடிட். இங்கே 2024க்கு பதிலாக ஐம் கோயிங் டு சே 2023 விச் ஆப்வியஸ்லி சேஸ் தட் திஸ் டோக்கன் ஆஸ் என்ன சொல்கிறது எக்ஸ்பயர்ட். அப்படி தானே? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் எக்ஸ்பயர் ஆகாமல் என்ன செய்யும்? ஓகே, ஸோ இப்போது வாட் ஐம் கோயிங் டு டூ அப்படின்னா இங்கே இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் வச்சு ஐ எம் கோயிங் டு ரெஃப்ரெஷ் திஸ் ஆக்சஸ் டோக்கன் ஸோ தட் இந்த 2023ன்றது எனக்கு மறுபடியும் 2024 மாறிடும். அண்ட் இந்த ஆக்சஸ் டோக்கனோட எக்ஸ்பைரி எனக்கு வந்து மறுபடியும் ரீசெட் ஆகிடும். இதுவும் எனக்கு வந்து நியூவாக வந்துடும், இதுவும் எனக்கு வந்து நியூவாக வந்துடும். ஜஸ்ட் லுக் அட் இட். இப்போ ஜஸ்ட் இது மட்டும் நல்லா பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து OWன்னு இருக்குது, லாஸ்ட்டில் வந்து K சம்திங்கில் முடியுது, இது வந்து MZல முடியுது, அந்த இது வந்து K இதில் முடியுது.
இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் see what happens அப்படின்ட்டு இங்கே வந்து வாட் we are supposed to do அப்படின்னா அதோடைய இந்த எண்ட் பாயிண்ட்டுமே வந்து என்னென்னா அந்த செஷன் ஐடி. இப்போ செஷன் ஐடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கிரியேட் அ செஷனுக்கு செஷன் ஐடி 13 நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படி தானே. அப்போது இங்கே 10க்கு பதிலாக இங்கே 13 வைப்போம். டெஸ்ட் பண்ணது இதெல்லாம் நான் ஓல்டாக, ஸோ அதனால தான் அது வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ 13 நம்ம வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மொத்தம் இதுக்கு நம்ம 2 டோக்கன் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஆக்சஸ் டோக்கன், இன்னொன்று வந்து ரெஃப்ரெஷ் டோக்கன். ஆக்சஸ் டோக்கன் நம்ம எப்பயும் போல் ஹெட்டரில் நம்ம வந்து ஆத்தரைசேஷன்றத கீழே நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ லெட் அஸ் டூ தட் நவ். இங்கே நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு லெட் அஸ் பேஸ்ட் இட். ஓகே ஓகே, அண்ட் இந்த பாடியில் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் டோக்கனை செட் பண்ணணும். அதையும் பண்ணிவிடுவோம். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து செஷன் ஐடி 13 ஓகேவா. செஷன் ஐடி 13ல் உள்ள செஷன் ஐடி இது வந்து அதோடைய என்னது ஆக்சஸ் டோக்கன், அதோடைய ரெஃப்ரெஷ் டோக்கன். இப்போ நான் வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு, டோக்கன் ரெஃப்ரெஷ்ட் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னா இட் இஸ் 200 ஓகே பேசிக்காக. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செஷன் ஐடி என்னமோ ஒன்றா தான் இருக்கும். செஷன் ஐடி மாற போகிறது கிடையாது. 16லேருந்து 17க்கோ 17லேருந்து 18க்கோ தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இங்கே சேஞ்ச் ஆக போகிறது என்னன்னா ஜஸ்ட் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஓடபிள்யூன்னு இருக்குது, இங்கே வந்து கே சம்திங்னு இருக்குது, அப்புறம் இங்கே வந்து எம்இசட்னு இருக்குது, கே சம்திங்னு இருக்குது. அண்ட் இந்த டேட்டும் பார்த்தீங்கன்னா 2023 ஓகேவா. இப்போ நான் இஃப் ஐ ரிஃப்ரெஷ் இட் 2024 ஓகே. அண்ட் இந்த டோக்கனுமே இட் இஸ் பின் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. பார்க்க முடியுதா? இட் இஸ் பின் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. இப்போ நான் அதே டோக்கனை வச்சு நான் அதே ஆக்சஸ் டோக்கனை வச்சு நான் இன்னொரு ஒரு இது நான் சென்ட் பண்ணேன்னா ஆக்சஸ் டோக்கன் ஆர் ரெஃப்ரெஷ் டோக்கன் இஸ் இன்கரெக்ட் ஃபார் செஷன் ஐடி. ஏன்னா நம்ம இப்போ தான் அதை மாற்றணும், இப்படி தானே. ஸோ திஸ் இஸ் வாட் த ரெஃப்ரெஷ் டோக்கன் இஸ் ஆல் அபவுட். நம்ம வந்து ஆக்சஸ் டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா தென் வி கேன் யூஸ் திஸ் ரெஃப்ரெஷ் டோக்கன் டு பேசிக்கலி ரிஃப்ரெஷ் த ஆக்சஸ் டோக்கன். இப்போது ஜஸ்ட் இது உங்கள் நீங்கள் இது என்ன சொல்கிறது, நீங்கள் இதை வந்து பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு வெப்சைட் நம்ம வந்து எடுத்துப்போமே, ஏதாவது ஒரு இது அதை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் ஒரு 7 மாதம் 8 மாதம் யூஸே பண்ணாமல் ரொம்ப நாள் கழித்து அதுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் போனீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த 1 வீக்குமே உங்களுக்கு மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கேட்காது. ஆனால் அதை நீங்கள் விட்டுட்டு போயிட்டு ஒரு 6-7 மாதம் கழித்து வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அப்போது அது என்ன கணக்குன்னா ஒன்றும் கிடையாது. இந்த ரிஃப்ரெஷ் டோக்கனே வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா தென் யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் அதர் தேன் டு லாகின் அகைன். இப்போ நம்ம அதையும் பண்ண போகிறோம். எடிட்டுக்கு போயிட்டு இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனுடைய இதை வந்து 2023க்கு வைக்கிறோம். இப்போ வாட் we are going to do அப்படின்னா இந்த ஆக்சஸ் டோக்கனையும் இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனையும் நம்ம வந்து மறுபடியும் மாற்ற போகிறோம். மாற்றிட்டு we are going to again refresh. now look what happens அப்படின்ட்டு. ஓகேவா. ஜஸ்ட் இதை நம்ம வந்து ஆக்சஸ் டோக்கன் மாற்றியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ரெஃப்ரெஷ் டோக்கனையும் மாற்றிடுவோம். இது நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெஃப்ரெஷ் டோக்கனோட இந்த எக்ஸ்பைரியே வந்துட்டு தாண்டி போயிடுச்சுன்றதுனால ரெஃப்ரெஷ் டோக்கனோக்கே வந்து யூஸ் இல்லை, நீ மறுபடியும் லாகின் பண்ணுறா அப்படின்னு சொல்லும். ஜஸ்ட் இப்போ நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் டோக்கன் ஹேஸ் எக்ஸ்பயர்ட், ப்ளீஸ் லாகின் அகெயின். ஸோ அதனால தான் வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மறுபடியும் லாகின் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கான காரணம் இதான். ஏன்னா ரெஃப்ரெஷ் டோக்கனே இது வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும். புரியுதா? ஸோ தேட் இஸ் பேசிக்கலி த கோர் ஐடியா பிஹைண்ட் தீஸ் டோக்கன்ஸ் அண்ட் ஆல். இப்போது நம்ம ஒரு செஷன் நம்ம இப்போ வந்து க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஓகேவா. இந்த லாகின் அட்டெம்ப்ட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க. இந்த லாகின் அட்டெம்ப்ட்ஸ்னு சொல்லிட்டு இது எதுக்கிட்ட வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த லாகின் அட்டெம்ப்ட்ஸ் வந்து 3 தடவைக்கு மேலே போச்சு அப்படின்னா யூசர் அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகேவா. அது வந்து லெட் அஸ் see how என்ன சொல்கிறது இட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா யூசர் நேம் வந்து ஒழுங்காக கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து கண்ட மணிக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேவா.
சென்ட் பண்ணுறேன், யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட். இங்கே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லக்கூடாது. யூசர் நேம் தான் வந்து தப்பு, பாஸ்வேர்டு தான் தப்பு, நம்மளை இது பண்ணக்கூடாது. யூசர் நேமும் தப்பாக இருக்கலாம், பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்கலாம். அது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, வி ஷுட் நாட் கிவ் த ஹேக்கர் என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுனா, ஹேக்கருக்கு வந்து நான் இது தாண்டா வந்து பிரச்சனை, இதை மட்டும் போய் நீ வந்து அடின்னு சொல்லக்கூடாதுல்ல. எதனால் பிரச்சனை இருக்குன்னா அது வந்து உன் பிரச்சனை, யூ டீல் வித் இட். இதுதான் பிரச்சனை நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அதனால் இட் கேன் பி எய்தர் திஸ் ஆர் திஸ் இஸ் இன்கரெக்ட் நம்ம வந்து இது பண்ண சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா லெட்டஸ் இங்கே லாகின் அட்டம்ஸ் வந்து ஒன்றா மாறிடுச்சு. கரெக்டாக? இப்போ நான் மறுபடியும் நான் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ செலக்டட் எனக்கு இங்கேருந்து டூன் வருது. அண்ட் நான் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இஃப் ஐ சே த ரைட் பாஸ்வேர்டு அப்படின்னா எனக்கு செஷன் வந்து எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? எனக்கு செஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு இந்த 2லேருந்து எனக்கு மறுபடியும் 0க்கு போயிடும். பிகாஸ் ஐ ஹவ் கிவன் த ரைட் பாஸ்வேர்ட் அண்ட் ரைட் யூசர் நேம். இப்போது அப்படி இல்லாமல் எனக்கு லிமிட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, நான் கண்ட மணிக்கு போடுறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ 1 2 3 அந்த 3யை தாண்டி போச்சுன்னா ஜஸ்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். இது 1 2 ஓகேவா, ஜஸ்ட் சி 2 அண்ட் 3 3 தடவை வந்து என்ன சொல்கிறது தப்பாக கொடுத்துருக்கான் அவன். 3 முடிஞ்சு. இப்போ 4வது வாட்டி பண்ணும்போது யூசர் அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி லாக்ட் அவுட். முடிஞ்சு போச்சு, லாக் பண்ணியாச்சு யூசர் அக்கௌண்ட்டை. இப்போ நீங்கள் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தாலேவும் யூ கேனாட் லாகின், ஏன்னா இந்த லாகின் அட்டம்ஸ்ன்றது உங்களுக்கு தாண்டி போயிடுச்சு. ஸோ யூசர் அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி லாக்ட் அவுட். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. எந்த ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்குமே நம்ம வந்து பார்க்கக்கூடாதுன்னு நம்ம இது பண்ணோம்னா we can add this layer of security to our application to be more secured. ஓகேவா? ஓகே. ஸோ இதை அடுத்து நம்ம வந்து யூசர் வந்து they have to query to the thing. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி மாற்றி விடுவாங்க அவங்க. ஸோ இப்போ நம்ம வந்து if we send again நம்மளுக்கு ஒரு புது செஷன் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ we have 3 sessions for the same user. எதுக்குடா ஒரே யூசருக்கு 3 செஷன் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஒரு யூசர் வந்து அவன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப்பில் இருப்பான், அல்லது அதே யூசர் வந்து ஃபோனில் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பான், அதே யூசர் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிவியில் வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதே யூசர் என்ன சொல்கிறது நம்பர் ஆஃப் டிவைசஸில் இது பண்ணி வச்சுருப்பான்றதுனால தான் வந்து ஒரே யூசர் கேன் ஹேவ் மல்டிபிள் அமௌண்ட் ஆஃப் செஷன்ஸ். ஓகேவா? பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இதுவும் தேவை இல்லைன்றதுனால லெட் அஸ் ஜஸ்ட் டெலீட் இட். ஓகே ஓகே. ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் டோக்கனுமே வந்துட்டு நம்மளுக்கு மாறி போச்சு. பட் இதை நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் 2024 கொண்டு வந்துடுவோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி என்னதுன்னா இந்த டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்களா, அது வந்து பேசிக்கலாக வந்து இவ்வளோ தான். இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சைன் அப் பண்ணோம், தென் வி லாக்ட் இன், தென் வி destroyed the session, then we refresh the session. ஸோ எதுக்கு வந்து ஆக்சஸ் டோக்கன் ரெஃப்ரெஷ் டோக்கன் சொல்லிட்டு 2 இருக்குதுன்றதை பார்த்தோம். ஸோ லிட்ரலாக நம்ம இஃப் வி சி ஆத்தென்டிகேஷன் ஆஸ் அன் திங், திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ முதல்ல நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹவு டு போஸ்ட் அ சிங்கிள் டாஸ்க். ஓகே, இதுக்கும் ஆத்தென்டிகேஷனுக்கும் என்ன சம்மந்தன்றதை பார்ப்போம். இப்போது இதோடைய என் பாயிண்ட் வந்து என்னதுன்னா ஸ்லாஷ் டாஸ்க்ஸ், அண்ட் இது வந்து இட் ரெக்வயர்ஸ் அஸ் டு சென்ட் அ JSON ஆப்ஜெக்ட் அஸ் அ பாடி. இப்போ நான் அதை வந்து கொடுத்துட்டு சும்மா சென்ட் நான் வந்து பண்ணேன் அப்படின்னா ஆக்சஸ் டோக்கன் வந்து மிஸ் ஆகுதுன்னு சொல்லுது. கரெக்டாக? ஏன்னா லாகினே பண்ணாமல் யூ கேனாட் டூ த பேசிக் திங்ஸ். கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோ அல்லது வந்து என்ன சொல்கிறது இன்ஸ்டாகிராமோ நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பி லாக்ட் இன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். லாகினே ஆகாமல் வந்து யூ கேனாட் போஸ்ட் ரேண்டம் திங்ஸ். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பாஸ் இன் யுவர் ஆக்சஸ் டோக்கன். அந்த ஆக்சஸ் டோக்கனை நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் தான் வந்துட்டு த சர்வர் வுட் நோ ஓகே இவன் தான் வந்துட்டு பண்ணுறான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் இங்கே வந்து பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போது நான் சொன்னேன்ல, இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. லைக் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியும் இது நீ தான் பண்ணுறியான்னு சொல்லிட்டு டு மேக் ஷுர் வி டூ திஸ் ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னா, ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கு
அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உன்னது தானா நீ தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது. ஆத்தரைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ஆப்போட ஒரு சில பார்ட்ஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆக்சஸ் உனக்கு உண்டா இல்லையா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, இஃப் யூ ஆர் எலிஜிபிள் டு டூ தீஸ் திங்ஸ் இன் த ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் அந்த ஆத்தரைசேஷன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 403ன்றது அன்ஃபார்பிடன் அப்படி தானே. அன்ஃபார்பிடன் அப்படின்றது வந்து என்னென்னா, இந்த பார்ட் ஆஃப் த வெப்சைட் ஆர் இந்த பார்ட் ஆஃப் த ஆப்பை உன்னால் வந்து பார்க்க முடியாது, ஏன்னா யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் இனஃப் டு டூ திஸ். அப்போ ஈவன் தோ இஃப் யூ ஆர் ஆத்தென்டிகேட்டட் யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்ட் டு டூ திஸ் திங். அதே மாதிரி தான் இதுவும் இந்த ஆக்சஸ் டோக்கனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். சும்மா எல்லாத்தையும் உட்காந்து வந்து பண்ணிருக்க முடியாது. அதுதான் ஆத்தரைசேஷன். just because you have authenticated and got the access token doesn't mean that the access token will work for everything. Access token is only meant for only specific things. இந்த ஒரு டோக்கனை வச்சுட்டு உங்களால் வந்து அட்மின் லெவல் திங்ஸ்லாம் உங்களால் வந்து செய்ய முடியாது. ஸோ ஒரு டோக்கனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, இஃப் திஸ் டோக்கன் இஸ் எலிஜிபிள் டு டூ திஸ், இஃப் இட் இஸ் எலிஜிபிள் டு டூ திஸ், தென் அந்த செக்கிங் இருக்குதுல்ல, அதுதான் ஆத்தரைசேஷன். ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது டு ஜஸ்ட் செக் இஃப் இட் இஸ் யூ. ஆத்தரைசேஷன் அப்படின்றது இஃப் யூ ஹேவ் த எலிஜிபிலிட்டி டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஆத்தென்டிகேஷன், இதுதான் வந்து ஆத்தரைசேஷன். ஸோ இப்போது டாஸ்க்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஆத்தரைசேஷன் இருக்குதா, அதுதான் இது. ஒரு டாஸ்க்கை வந்து கெட் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து ஆத்தரைசேஷன் இருக்குதா, அதுதான் இது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, லைக் ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு உனக்கு ஆத்தரைசேஷன் இருக்குதான்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த ஆக்சஸ் டோக்கன் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம வந்து கொடுக்காம நம்ம வந்து லாக்இன் இருக்கிறதுக்கும் இதுதான் காரணம். இந்த டோக்கன் ஒன்ட்டு இருக்குது, ஸோ ஐ நோ இட்ஸ் யூ. ஸோ நான் எதுக்கு உண்ட மறுபடியும் நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கணும்? ஐ எம் குட் வித் இட், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்போ நான் இங்கே வந்து ஆத்தரைசேஷன் அது இருக்குல்ல, ஆக்சஸ் டோக்கன் வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அண்ட் ஆல்சோ எனக்கு இப்போ அது வந்து இருக்குது. இப்போ நான் அதை வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா, சி டாஸ்க் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? அண்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இப்போ இது உண்டு. அண்ட் இது இப்போ வந்து கெட் ஆல் டாஸ்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாற்றிடுறேன். இந்த ஆக்சஸ் டோக்கனை மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு பாடியில் மற்ற எதுவும் தேவையில்லை. இப்போ நான் சென்ட் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன இதெல்லாமே இருக்குதோ அந்த எல்லா டாஸ்க்ஸுமே எனக்கு இங்கே வந்து கிடைக்குது. இப்போ நான் ஹெட்டரில் நான் வந்து லைக் இந்த டோக்கனில் ஒரு வார்த்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டா கூட இன்வாலிட் ஆக்சஸ் டோக்கன். ஸோ உன்கிட்ட ஆக்சஸ் டோக்கன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். இப்போது இந்த ஆக்சஸ் டோக்கன் உன்னுடையது, இன்னொருத்தனுடையது கிடையாது. அப்போது இன்னொருத்தன் போஸ்ட் பண்ண போஸ்ட்டை உன்னால் இங்கே வந்து பார்க்க முடியாது. கரெக்டாக? இப்போ நான் இங்கே வந்து ஈக்குவல் டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்பயர்டா, அதுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகிடுச்சா? மேபி இதை நான் வந்து கட் பண்ணி நான் பண்ணேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. மேபி அதனால் கூட இது வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும் இதனால். அல்லது வாட் இஸ் இட், வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு, மேபி அதில் கூட இந்த எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம். அதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகிடுச்சாடா. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரியல் லைஃப் சினாரியோ நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வருவோம், ஓகேவா? ஸோ இந்த ஆக்சஸ் டோக்கனை காப்பி பண்ணிவிட்டு, ஓகே, இந்த ஹெட்டரில் லெட் அஸ் பேஸ்ட் இன் ஹியர். அண்ட் இந்த பாடியில் வந்துட்டு வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ அப்படின்னா இந்த ரெஃப்ரெஷ் டோக்கனை நம்ம சென்ட் பண்ணிட்டோம். அப்படி சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே பேசிக்கலி என்ன ஆகிடும் அப்படின்னா டோக்கன் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு புதுசாக எல்லாமே வந்துடுச்சு பேசிக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட்டை சிங்கிள் டாஸ்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போது இதை நம்ம கொடுத்தா ஆகாது, இந்த ஆக்சஸ் டோக்கனை கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். இப்போது லைக் அதே ஆக்சஸ் டோக்கனை இப்போ நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா இன்வாலிட் ஆக்சஸ் டோக்கன் நம்மளுக்கு வந்து காட்டுதா. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் பண்ண டோக்கனை நம்ம வந்து கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ இப்போ நான் அதை வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா டாஸ்க் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல். நான் போஸ்ட்டில் இருக்கேன் அப்போ நான் சச்சோ சரி இந்த கெட் ஆல் டாஸ்க்ஸில் ஓகேவா. இந்த கெட் ஆல் டாஸ்க்ஸில் வந்து நான் இப்போ வந்து இங்கே சாரி இதானே இதை வந்துட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் பேசிக்கலி கெட் ஆல் த டாஸ்க்ஸ் தட் ஐ போஸ்டட். அண்ட் இந்த ஆக்சஸ் டோக்கன் வந்து இது உன்னுடையது, இன்னொருத்தனோடது கிடையாது.
அப்போ இன்னொருத்தனுடைய விஷயங்களை இந்த டோக்கன் வச்சு பார்க்க முடியாது. இந்த டோக்கனால் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஆல் அபவுட் என்ன சொல்கிறது, டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இந்த போஸ்ட்மேனுடைய இந்த URL பாயிண்ட் டெஸ்டிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இதை நான் இந்த கோடை உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா விடிஞ்சிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த கோடை என்னால் இப்போதைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மேபி என்ன சொல்கிறது, நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு இட் இஸ் ஆல் அபவுட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் என்ன சொல்கிறது டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இஸ் ஆல் அபவுட். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட், இந்த கோடெல்லாம் நானே வந்து எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் இட் டவுன். நான் வந்து அடுத்த வீடியோவில் இந்த கோடை நான் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் அன்டில் தென் குட் பை, டேக் கேர்.